கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 58 வசனம் 7. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பிறருக்கு இரக்கம் செய்பவர்களாய், பிறரை விசாரிக்கிறவர்களாய், அன்பு காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏசாயா 58:7 பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் உபவாசம் இருக்கின்றோம், ஆனால் அநேக வேளைகளிலே அதன் அர்த்தம் அறியாமலேயே இருக்கின்றோம். ஒரு நாள் முழுவதும் எதையும் உண்ணாமல் இருந்து விட்டால் அது உபவாசம் அல்ல, பட்டினி. அது கர்த்தருக்கு உகந்த உபவாசம் அல்ல. நாம் கர்த்தரோடு ஒன்றிணைந்து அவர் விரும்புகிறவற்றை நாம் செய்ய வேண்டும். நாம் அவரோடு கூட உறவாடுகிறவர்களாக, பசி உள்ளவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து, தேவையோடு இருக்கிறவர்களுக்கு அவர்கள் தேவைகளை விசாரித்து, நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்து, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்து, ஏழைகளுக்கு இறங்கி நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும்போது அதை நாம் செய்வோமானால் அதுவே கர்த்தருக்கு உகந்த உபவாசம். ஆனால் நாம் உபவாசம் என்ற பெயரில் காலை முதல் இரவு வரை எதையும் உண்ணாமல், பிறருக்கு இரக்கம் செய்யாமல், எரிச்சலோடும் பொறாமையோடும் இருப்போமானால் அது கர்த்தர் விரும்புகிற உபவாசம் அல்ல. ஆகவே நாம் நம்மை கர்த்தரிடத்தில் திருப்புவோம். பெயருக்கென்று நாம் உபவாசம் செய்யாமல் அர்த்தமுள்ளதாக, கர்த்தரோடு கூட உறவாடுகின்றதாக, கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்களாக நம் நேரத்தை கர்த்தரோடு கூட செலவிட்டு கர்த்தர் விரும்புகிற காரியங்களை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி, கர்த்தரை அறியாதவர்களுக்கு நாம் செய்கிற உதவியின் மூலமாக கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய், உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ, நீர் விரும்புகிற காரியங்களை செய்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.